வணக்கம், நான் உங்கள் அருள் டிஆர்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, விடிய மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வேலைக்கு போக வேண்டியது, வெளியே ட்ரிப்புக்கு இப்போ எங்கேயும் அம்மா வந்து இப்போ போட மாட்டாங்க. ஏன்னா சிச்சுவேஷன் எல்லா இடமும் ரொம்ப மோசமாக இருக்கிறனால இப்போதைக்கு விட மாட்டாங்க. அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எந்த ஒரு பிளானும் போடலைங்க. வெளியே ட்ராவல் போகிற அளவுக்கு எந்த ஒரு பிளான் இப்போதைக்கு இல்லை. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2026 அதுலேருந்து வேணால் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நடுவில்லாம் எந்த ஒரு ட்ரிப்பு பிளான் இப்போதைக்கு இல்லை. சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் காலையில் வேஞ்சி வேலைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் யோசிச்சு இன்றைக்கி கிளம்புனா ஃபுல்லாக மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நேற்றுமே பார்த்திங்கன்னா மழை தான், அதுக்கு முன்னாடி நாளும் பார்த்திங்கன்னா மழை தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா மேகம் மூட்டம் தான் ஃபுல்லாக அடிச்சிருக்க தவிர சூரியனை பார்க்க கூட முடியலங்க. சூரியன் வரக்கூட இல்லை. சரிங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் தாங்க. அது சின்ன பள்ளம்னு சொல்ல முடியாது, பெரிய பள்ளம். பைக்கில் போய்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக மழை தண்ணி மூடி இருந்ததுனால எனக்கு அந்த பள்ளம் இருந்ததே தெரியல. பார்த்திங்கன்னா நான் பாட்டு போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா டப்புன்னு உள்ளே இறங்கிடுச்சுங்க. உள்ளே இறங்கி டக்குன்னு மேலே அந்த இதில் ஏறும்போது முட்டும்போது வண்டியோடு சேர்த்து தூக்கி அப்படியே டப்புன்னு சைடில் வந்து தூக்கி போட்டுருச்சு. ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் நான் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணேன். அதாவது பேலன்ஸ் பண்ணி என் காலை வந்து ஊனிட்டு பைக்கை வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். ஒரு வழியாக ஹேண்டில் பண்ணி ஸ்டெடியாக நிப்பாட்டிட்டேன் அந்த இடத்துல தூக்கி வச்ச உடனே. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த இதில் டப்புன்னு இப்படி இறங்கி இப்படி இடித்ததில் வந்து லெஃப்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாக பார்த்திங்கன்னா சரியான பெயினுங்க. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். 2 ஹவர்ஸ் அப்படியே கையெல்லாம் அப்படியே நடுங்குது, அந்தளவுக்கு ஒரு பெயின் ஆகிடுச்சு. ஸோ அதிலே நினச்சிக்கிட்டேன், நேற்று பெஞ்ச ஒரு மலைக்கு அந்த ரோட்டில் மட்டும் தாங்க ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதில் எப்பவுமே பள்ளம் இருக்கும், நான் பார்த்தா போய்கிட்டு இருந்தேன். இது திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போட்டு மெத்தி வச்சுருப்பாங்க போல். அது என்ன ஆச்சுன்னா மழை பெஞ்சு அந்த மண்ணெல்லாம் வெளியே கரைஞ்சி போகவும் அந்த ரோடு வந்து அப்படியே ஃபுல்லாக பள்ளமாயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றே அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி சரி வேலைக்கு கிளம்பலாம்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா ஏரியாவும் தண்ணியாக இருக்குதுடா, ஸோ அப்படி வந்தேன்னா ஓட்ட முடியுமான்னு தெரில, ஸோ பார்த்துக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி யோசித்தேன், சரி நம்ம எங்கே கொண்டு போய்ட்டு வண்டி நடுவில் நிப்பாட்டிட்டு வண்டி ஆஃப் ஆகி ஏன்னா ஒரு செலவு வச்சு நம்மளும் பள்ளங்கள்லாம் தெரியாமல் எங்கேயா நிற்கணுமா அப்படி சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வேலைக்கு போக வேணாம், இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்முன்னு வீட்டிலே இருந்துட்டோம். ஸோ ஏன்னா சேஃப்டி முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. மழை டைமில் எங்கேயும் அதிகமாக வெளியே போகாதீங்க. அத்தியாவசிய தேவைனா மட்டும் போயிட்டு வந்துடுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயும் இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரிப்பும் போடாதீங்க. ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க எல்லா இடமுமே. சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஸோ ரொம்பவே கஷ்டம். மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னே தெரிலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்கலாம் பாதிக்கப்பட்டவங்களாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க சத்தியமாக தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட். பை டிஆர்எஃப்.